அப்பா வாங்க மாப்பிள்ள. வாமா. இவனா நில்றாங்க. 2 பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணது இல்லாம தைரியமா எம்மனுடைய வந்து நிக்கிறீங்களா இவங்களா? மச்சான் விடுங்க மச்சான். அண்ணா விடுண்ணா. ஏய் நிறுத்துடா. நான் தான்டா சேர்த்தேன். உனக்கு என்னடா பிரச்சனை? பா இவன் நம்ம ஆள் இல்லப்பா. இவனை சேர்த்தா நம்ம குடும்ப மரியாதை என்ன ஆகுறது? டேய் அவர் நம்ம பொண்ணை கட்டினா அவர் நம்ம குடும்பம் தான்டா. ஒண்ணு வேணாம் சொல்லி வச்சு 2 பேரும் என் புருஷனை அவமானப்படுத்துறீங்களா? நான் கிளம்புடா, போறேன். வீட்டு பக்கம் வந்தா 2 பேர்த்தையும் வெட்டி போட்டுருவேன். அம்மா, அம்மா, நில்லுமா. நில்லுமா. யோ எங்கயா உன் பையன் 2 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு அசலும் தரல வட்டியும் தரல. இப்ப வரலன்னு அவ்வளவுதான் அவன். உள்ள இல்லப்பா. ஏன்டி போய் சொல்றேன்? உள்ளதான் இருக்கான். அவனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அடிச்சு கூட பணம் வாங்கிக்கப்பா, நான் என்னன்னு கேட்க மாட்டேன். அவன கம்முனாட்டி ஐயோ, இங்கதான் அண்ணா. இருக்கியா? எங்கடா என் காசு? எங்க எங்க என் அம்மா பணம்? உங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாங்க, சீக்கிரம் வாமா. எடுத்து விட என் பணத்தை எடு. என் மச்சான் மேல இந்த கையறா. மாப்பிள்ள உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இதுல நீங்க தலையிடாதீங்க. என்னங்க சம்மந்தம் இல்ல? அவர் என் பொண்டாட்டியோட அண்ணன், அதுக்கு மேல என் மச்சான். நான் கேட்காம ஏங்க இன்னைக்கு இப்படி சண்டை போடுறீங்க? அப்ப ஏங்க அன்னைக்கு எங்க அண்ணன் உங்களை அடிச்சப்ப மட்டும் அடி வாங்கிட்டு இருந்தீங்க? இல்லம்மா, எப்படி இருந்தாலும் நாம எல்லாம் ஒரு நாள் ஒண்ணு சேர்ந்துருவோம். அப்போ உங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் இவன் நம்மள அடிச்சவன் தானே அப்படின்னு நினைச்சிட கூடாதுல. உனக்காக தான்மா. சாரிங்க மாப்பிள்ள. பரவாயில்ல மச்சான்.